பொழுது விடிஞ்சு நல்லா போதே, இன்னும் சனியனை காணுமே நினைச்சேன், வந்துருச்சுப்பா. ஏய் செல்லக்குட்டி, நீ இங்க என்ன பண்ற? சொல்லும் கில்லோன்னா மூஞ்ச பார்த்துருவேன். நீ ஏன் நான் போற எல்லாம் ஃபுல்லும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? நான் ஃபாலோ பண்றேனா? இல்லவே இல்ல பேபி, நீ தான் நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கூட்டியே வந்து இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. மாயா, உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா சும்மா வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. நான் தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு என் லைஃப் பார்த்துட்டு போற இல்லை, என்னை அப்படியே விட்டு தொலைங்க. நீ இல்லாம நீயால இருக்க முடியாடி, ப்ளீஸ். நான் இல்லாம இருக்க முடியாதா? என்னோட பணம் இல்லாம இருக்க முடியாது. நீ இல்லாம நீ எது போய் சொல்ற, எது உண்மை சொல்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 8 வருஷமா என்னைய நம்பி ஏமாத்திட்டு இருந்திருக்க. இதுக்கப்புறம் உன்னைய நம்புவேன்னு நினைக்கிறியா? ஒரு லாஸ்ட் சான்ஸ். கெட் லாஸ்ட். நான் பண்ண தப்பு தாண்டி, நீ மன்னிச்சிருவோம். காலில் விழுந்து கெஞ்சு கேட்குற. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் உன்னை உண்மைக்கு எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ். நீ பண்ண தப்புனா உன்னை இன்னும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்காம இருக்கேன்ல, அது இன்னும் நான் பண்ற பெரிய தப்பு. உன்னைய லவ் பண்ண பாவத்துக்காக சும்மா விடுறேன், போயிரு. மாயா, உங்களுக்கு எதுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம்? பாருங்க, நீங்க வராத நேரம் கண்ட கண்ட நாய்வெல்லாம் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கு. கண்ட கண்ட நாய்? அதுவும் நானாடி? சாரி மாயா, வர வழியில டிராஃபிக்காக தான் லேட் ஆயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்க என்னோட ஃபியான்ஸே. நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் எந்திரிச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். வேண்டாம், நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம். ஒரே தலைவலியா இருக்கு. உங்க கூட பைக்ல ஒரு ரவுண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு போறீங்களா? போலாம் மாயா. நீங்க போங்க, நான் வரேன். ம். அவளை விட்டு தள்ளியே இரு, இல்லைன்னா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன் உன்னைய. நம்மளுக்குள்ள நடந்தது பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. நான் உங்களை விட்டு உண்மைக்குமே மூவ் ஆன் ஆகிட்டேன். என் பின்னாடி தயவு செய்து சுத்தாதீங்க. உங்க லைஃப் நீங்க பாருங்க. என்னை மறந்துட்டியா? அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ சொல்றீங்களா உண்மைக்குமே லவ் பண்றேன்ட்டு? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு என் மேலே இருக்கிறது உண்மையான லவ்னா இனிமேல் நீங்க என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. மாயா ப்ளீஸ். ப்ளீஸ் அர்ஜுன், எனக்காக அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இவ்வளோ நாள் உன்கிட்ட பொய்யா தாண்டி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாக சொல்கிறேன். லவ் யூ டி. நான் கேட்டது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். நீ உன் லைஃப் பாரு மாயா, சந்தோஷமா இரு. உனக்கு அவன் உண்மைக்குமே பொருத்தமான பையன்தான். நான் இனிமேல் உன் லைஃப்பில் வரமாட்டேன். தேங்க்யூ. இந்த விஷயத்தில் உங்களை நம்புகிறேன். தயவுசெய்து இதுலேயும் என்னை ஏமாத்திராதீங்க. இனிமேல் உன்னை ஏமாற்ற மாட்டேன் மாயா. கண்டிப்பாக இனிமேல் உன்னோட லைஃப்பில் நான் வரவே மாட்டேன்டி. ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், இனிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உண்மைக்கு லவ் பண்ணுறதா நினைங்க. குட் பை மிஸ்டர் அர்ஜுன். தனியாக தவிக்கின்ற துணை வேண்டாம், வந்து போ. தினமாக நடக்கின்ற உயிர் வேண்டாம், தூரம் போ. நீ தொட்டால் இடமெல்லாம் எரிகிறது, அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும், அன்பே போ. இது வேண்டாம், அன்பே போ. திசம் தேடும் பின்னே போ. உயிரோட விளையாட விதி செய்தார், அன்பே போ. மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா. மாமா உன் பொண்ணை கொடு. ஏய் மாமா, வருங்கால மருமகனா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னடா வர வர ஓவரா பேசிட்டு இருக்க? என் ஸ்டேட்டஸ்க்கு பக்கத்துல நிக்கவே உனக்கு அருகதை கிடையாது. மாமா நிக்கிறதுக்கு தானே கிடையாது, உட்காரலாம்ல. சொல்லுங்க மாமா. காலை கீழே போட்டு உட்காருடா. ஐயோ மாமா, இப்ப நான் யாரு? உங்களோட மருமகன். உங்களோட மருமகனா இருக்கணும்னா இப்படிலாம் உட்கார்ந்தா தானே முடியும்? சொல்லுங்க. யாரு நீ? என்னோட மருமகனா? ஆமா மாமா. நினைச்சுக்கிட்டே இருடா, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணு வாயாலேயே உன்னைய பிடிக்கல, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கல. ஐயோ மாமா, அது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் மாமா. என்னையால நடத்தி காட்டாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா என்ன? நான் நடத்தி காட்டுறேன்டா. அப்படியா மாமா? இப்போ உங்க பொண்ணு வருவா, அதை சொல்லுங்க பாப்போம். அப்பா, வாமா. ஏன்ப்பா கோவமா இருக்கீங்க? ஐயோ இல்லம்மா, மாப்பிள்ளைக்கு எப்படி கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியாப்பா, நான் கூட பயந்து. நீ எதுக்கு சொல்ல பயந்துட்டா? உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, ஏதாச்சும் மிரட்டுறாங்கன்னு நினைச்சிட்டீங்க? சே, எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காம இருக்க மாட்டான். எங்க அப்பாவுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு? நானு. அப்ப எனக்கு பிடிச்சது யாரு? நீனு. உன்னை எப்படி எங்க அப்பாவுக்கு பிடிக்காம போவோம்? ஆமாம்மா, உனக்கு பிடிச்சது எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நல்லா கேட்டுக்கோ கிரிஷ்.
அப்படியா மாமா? அப்படிதான். என்ன மாமா வெறுமனையா அப்படிதான் சொல்றீங்க? நல்ல உரிமையோட அப்படிதான் மருமகனேன்னு சொல்லுங்களேன். ஆமாப்பா அப்படி சொல்லுங்க. அப்படிதான் மருமகனே. சரி செல்லம், வெளில போலாமா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா? இல்லடி, இப்பதான் வந்தேன். வந்து மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் போனதே தெரியல பாத்துக்கோ. அப்படி மாமனும் மருமகனும் என்னதான் பேசுவீங்க? என்ன மாமா, நம்ம பேசுனது சொல்லட்டா? அதெல்லாம் எங்க 2 பேத்துக்குள்ள சீக்ரெட்மா, உன்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிக்கோங்கப்பா. கிரிஷ் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிம்மா. என்ன மாமா, என்கிட்ட அவ்வளோ டைலாக் பேசுனீங்க, உங்க பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே? பொண்ணை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஆக்டிங் விடுறீங்க. ஆனா என்னோட ஆக்டிங்கை பார்த்தீங்களா மாமா? எந்த வாயால மருமகனே கிடையாதுன்னு சொன்னீங்களோ அதே வாயால மருமகன் சொல்ல வச்சேன். வேற எதுவும் நடக்கும்னு கனவு கூட காண்டுட்டு இருக்காதீங்க மாமா. எப்போதுமே உங்களுக்கு நான் தான் மருமகன், சௌமியா எனக்கு தான். டேய் கிரிஷ் வா போகலாம். சரி மாமா, உங்களோட பொண்ணு, அதாவது என்னோட பொண்டாட்டி கூப்பிட்றா, நான் போயிட்டு வரேன். பாய். பாய்ப்பா. பாய்மா. ஓ, உங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கதால சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வரட்டா மாமா? இவன் பேசுற பேச்சுக்கு இவனை கொன்னு போட்டுறாள். ஆனா இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா ஆதி நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னைய மாட்டி விட்டுருவான். அந்த ஒரே ஒரு கண்ணுக்காண்டி தான் இவன் பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அடியே, என்ன ஈச்சுன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்புற? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நீ ஏன்டி இங்க வந்த? நான் இயற்கையை ரசிக்க வந்தேன். நான் என்னோட பொண்டாட்டியை ரசிக்க வந்தேன். எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நீங்க தானே தாரா? ஆமாம். ஓகே, நான் சந்தோஷ். சாரி எனக்கு யாருன்னு தெரியல. உங்களோட அப்பா. ஏன் சந்தோஷ் நீங்களா? நீங்கள் வருவீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க, பட் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. நம்மளுக்கு தேவைன்னா எவ்வளோ சீக்கிரம்னாலும் வந்து தானே ஆகணும், அதான் வந்துட்டேன். ஓகே, நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா தாரா? ஏன் சந்தோஷ்? யாரு இவன்? எதுக்கு மாமா ஊர்ல இருந்து இவனை இங்க அனுப்பிச்சு விட்டுருக்கான்? போகலாமா? இங்க ஆதிரன் தானே? ஆமா. தாரா, அப்போ உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இவங்க தானே? இவங்களும் இங்க தான் இருக்காங்களா? ஆனா நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு உங்க அப்பா சொன்னாங்க. ஒருவேளை தாராக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பையன் கையா பார்த்துருப்பாங்களோ? ஆமாங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தானே. நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்களா எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம போய் பேசலாமா? எனக்கு நல்லாவே தெரியும் அது இந்த பையனை எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்கன்ட்டு. பார்க்கில் 1008 பேர் உட்கார தான் செய்வாங்க. அவங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்குமா என்ன? அதை மாதிரி தான் வரும். நம்ம போய் பேசலாம் சந்தோஷ். கொடுப்பை பத்தியே இவளுக்கு. நானும் பார்க்கல இருக்கிறவங்களும் ஒன்றும். ஓகே தாரா. சார் பாய், நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் டைம் இவனை மீட் பண்ண வேற செய்யணுமா? சும்மா அப்படியே நடந்துகிட்டே பேசலாமா? எஸ், இந்த மாமாக்கு இருக்கு. சொல்லுங்க சந்தோஷ். தாரா, சாரி நான் வேற தாரான்னு சொல்லிட்டேன். தாரான்னு சொல்லாதானே, இல்லை மேம் எதுவும் சொல்லணுமா? இல்லை தாரானே சொல்லலாம். ஓகே தாரா, நான் உங்களோட ஐடியாஸ் எல்லாமே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இங்கேயே உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணி தரவங்க நிறையா இருப்பாங்களே, எதுக்கு நம்மளோட நாட்டிலேருந்து நீங்கள் கூட்டு வரணும்? எஸ், இங்கேயே டிசைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் நம்மளோட டிசைன் வச்சா ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து இங்கே நிறைய ஷோரூம் பார்த்தேன். பட் எனக்கு எந்த மாதிரி ஷோரூம் இருக்கணும்னா, இப்போ ஃபாரினர்ஸே நம்மளோட ஷோரூமுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு ஷோரூம் வேணும். ஓகே மேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு டோரே தேக்கில் வேணும். மேம் செலவு? செலவை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற மாதிரி தான் வேணும். அதுவும் இதனோட ரொம்ப நாள் ட்ரீம். ஓகே மேம். நம்ம இருக்கிறது இங்கே ஃபாரினில். இங்கே உள்ளவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட டிசைன், அதாவது நான் பண்ணுற டிசைனில் உள்ள ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன்ல, அங்கே பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். இங்கே வந்ததுலேருந்து நான் சாரீ சுடி ஆஃப் சாரி அந்த மாதிரி தான் போடுறேன். அவங்களுக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்கிட்ட கேட்குறாங்க இதோட நேம் என்ன, இது எங்கே கிடைக்கும், இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்தபடி கிளாத்தில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். ஓகே மேம், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் எல்லாம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் சந்தோஷ், எனக்கு பர்சனலாகவும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். தெரியும் மேம். அவர் வந்து இப்போ நீங்கள் என்னோட அப்பா அனுப்பிச்சாங்கன்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக அவரோட மூளை எப்படி வேலை பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அதாவது எங்கள் அப்பா வந்து உங்களை மாப்பிள்ளையாக அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அவர் மண்டை யோசிச்சுட்டு இருக்கோம். ப்ளீஸ் அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ மட்டும் பண்ணிக்கலாமா? இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பசங்களை வெறுப்பே தெரில, அப்படி என்ன சந்தோஷம் தெரில. ஓகே மேம், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அவர்கிட்ட அடி வாங்காமல் என்னை காப்பாற்றிடுறேங்க. அவர் முறைக்கிற முறையே எனக்கு பயமாக இருக்குது. அடிக்கலாம் மாட்டாரு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், அப்படியே நான் உங்களை ட்ரா பண்ணிடுவா? கண்டிப்பாக. என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா? அவன் கூடயே வீட்டுக்கும் போயிடுவாளோ? இந்த தாராக்கு ஆதியை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரில. தனக்கு சொந்தமான பொருளை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அது குறுக்க யார் வந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன்.